வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் மீயாண்டி. நம்ம 3/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமை அன்னைக்கு. அன்னைக்கு ஓடிட்டு இருக்க திதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி, திருவாதிரை நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. மிதன ராசி சந்திராசிரமமா அமையக்கூடியது. மகர ராசி சந்திராசிரமமா அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு எடுத்துட்டோம்னா கு, க, ச, ஞ இந்த பேர் நாமெல்லாம் தாராளமா வைக்கலாம். யோகம் ஐந்திர யோகம், கரணம் பார்த்தீங்கன்னா பவகரணமும். ஆட்சி உச்ச நீச்ச கிரகங்கள் எதுவுமே இல்லை. பஞ்சபட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆந்தை தான் உங்களுக்கு பஞ்சபட்சியா ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளி உத்திராட நட்சத்திர தனுசு ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி அனுச நட்சத்திர விருச்சிக ராசிலையும், பிரதிஷ்ட புள்ளி கிருத்திக நட்சத்திரம் ரிஷப ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. குழந்தை பிறக்கதே பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரங்கிறதுனால ராகு தான் தசாபுத்தி நடத்துறாங்க. ராகு 18 வருஷம் நடத்துவாங்க. பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மாறும். அடுத்தது குரு தசை 16 வருஷமும், சனி தசை 19 வருஷமும் நடக்குங்க. இந்த தசாபுத்தி எல்லாம் கொஞ்சம் நல்லா அமைஞ்சுக்குச்சுனாவே குடும்பமும் சரி, அம்மா அப்பாவுக்கு இடையில ஒற்றுமையும் சரி எல்லாமே அருமையா நிலைச்சு நிற்கக்கூடிய அமைப்புக்கு எழுதிட்டு போயிடுவாங்க. அதனால ஒரு சில லக்னங்கள் ஆகாத லக்னங்களா போகும். அது எந்த லக்னம் அப்படின்னீங்கன்னா ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம். இந்த 6 லக்னம் பிளஸ் பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா மகர லக்னம், கும்ப லக்னம். கிட்டத்தட்ட இந்த 8 லக்னங்கள் கொஞ்சம் ஆகாததா இருக்குது. கொஞ்சம் கவனமா வைங்க. மற்ற லக்னத்துல எடுத்தா ஒரு பதவும் இல்லை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்னத்துல எடுக்காம இருக்கணும். அப்படி எடுத்தா இல்ல அவங்க சுப பிரசவமா பிறந்துட்டாங்கன்னா அம்மா அப்பாவுக்கு இடையில சண்டையும் பிரச்சனையும் பிரிவுகளையும் கொடுக்கலாங்க. இல்லைன்னா அப்பாவுக்கு கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையோ, ஊர் விட்டு தேசம் விட்டு அனுப்பக்கூடிய அமைப்போ, நிம்மதி இல்லாத வாழ்க்கையையோ, சரிங்களா, இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும். கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. சுப கடன் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க. சுப கடன் உங்க வாழ்க்கையில பின்னாடி பயன்படும் அப்படிங்கிற காரணத்தினால இப்பயே செஞ்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இது ஒரு பெண் பிள்ளையா இருந்தது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நோயாளி தன்மைக்கு சொந்தக்காரியாகவும், நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரியாகவும், தந்தைக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பழக்கத்தையோ, கொஞ்சம் கண்ணுல வலது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்போ ஏற்படுத்தலாங்க. அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்போ, அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையையும், நாளைக்கு ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டது படிக்கக்கூடிய வாய்ப்பும், டீச்சர் ஆகக்கூடிய தன்மையும் நல்லா இருக்கு. இதே ஒரு ஆண் பிள்ளை ஜாதகமா இருக்கிறதையும் பிரம்மகத்தி தோஷம் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். சரிங்களா, விருப்பப்பட்டு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தலாங்க. கோச்சாரத்து படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இப்போயே லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அது பாஸ் பண்ணக்கூடிய அமைப்பு வரைக்கும் எழுதிட்டு போவாங்க. முழு வீடியோவும் நான் போட்டிருக்கிறோம். அதையும் போய் நீங்க பாருங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு வேறு தகவல் கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.